வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பார்த்தோம்னால் காலை பார்த்தோம்னால் சரக்கு ரயில், அதாவது டீசல் டேங்க் ஏற்றி கொண்டு சென்ற ரயில் பார்த்தோம்னால் தடம் புரண்டு விபத்தானது ஏற்பட்டு 4 பெட்டிகள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டீசல், அதாவது முழுமையாக ஏற்றிக்கொண்டு சென்ற போது திருவள்ளூர் அருகே தடம் புரண்ட நிலையில் அந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கரும்புகையானது எழுந்து ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வர வேண்டிய அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலைஸ் நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ்கள் ஆங்காங்கே வழியிலே நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மங்களூரில் இருந்து காலை 6:10க்கு சென்னை சென்ட்ரல் நிலையம் வர வேண்டிய சென்னை சென்ட்ரல் மெயில் திருவள்ளூரில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று கர்நாடகா அசோகபுரத்தில் இருந்து காலை 6:45 மணிக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வர வேண்டிய காவேரி விரைவு ரயில் அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று நீலகிரியில் இருந்து காலை 6:25 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வர வேண்டிய நீலகிரி அதிவிரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காட்டில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று கோவையிலிருந்து 7 மணிக்கு வரக்கூடிய ரயிலானது சேரன் அதிவிரைவு ரயில் அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது ரயில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த எரிந்து கொண்டிருக்கும் அந்த 4 டேங்கர்களை அகற்றினால் மட்டுமே இந்த வழியில் அந்த ரயில் போக்குவரத்து என்பது சீரடியும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பார்க்க போனால் இந்த விபத்தில் 4 டேங்கர் டீசல் ஏற்றிக்கொண்டு அந்த 4 டேங்கரும் முழுமையாக எரிந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்களும் அதே போன்று ஆம்புலன்ஸ் அதே போன்ற இந்த தீயை அணைக்கக்கூடிய ஃபோம் என்று அழைக்கக்கூடிய அந்த நுரை அடிப்பான அந்த கருவியும் வரவைக்கப்பட்டு உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அந்த ரயில் விபத்து ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து கொண்டு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு சுவாச பிரச்சனைகளுக்கு பகுதிவாசிகள் உள்ளாகியுள்ளனர். நிகிதா, நன்றி மோகன்.